ஓம் சாந்தி. இன்றைய முரளி 29 ஜூன் 2025. அவ்யக்த பாப்தாதா மதுபன். ரிவைஸ் 31/12/5 மதுபன். புத்தாண்டில் உங்கள் பழைய சமஸ்காரங்களை யோக அக்னியில் சாம்பலாக்கி பிரம்ம பாபாவிற்கு சமமாக தியாகம், தவம் மற்றும் சேவையில் நம்பர் 1 ஆகுங்கள். இன்று பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ளவர்களுக்கு நேரில் அமர்ந்து இருந்தாலும் தொலைவில் அமர்ந்து உள்ளத்தில் அருகில் இருந்தாலும் அனைவருக்கும் 3 வாழ்த்துக்களை கொடுக்கிறார். 1. புதிய வாழ்விற்கு வாழ்த்து. 2. புதிய யுகத்திற்கு வாழ்த்து. 3. இன்றைய நாள் புதிய வருடத்திற்கு வாழ்த்து. நீங்கள் எல்லோரும் கூட புதிய வருடத்திற்கு வாழ்த்தை கொடுக்கவும் வாழ்த்தை பெறவும் வந்து இருக்கிறீர்கள். உண்மையில் உண்மையான உள்ளத்தின் மகிழ்ச்சியான வாழ்த்துக்களை பிராமண ஆத்மாக்கள் நீங்கள் பெறவும் செய்கிறீர்கள், கொடுக்கவும் செய்கிறீர்கள். இன்றைய நாளுக்கு மகத்துவம் இருக்கிறது, விடையும் கொடுக்கப்படுகிறது, பாராட்டும் பெறப்படுகிறது. இது விடை மற்றும் பாராட்டின் சங்கம யுகம். இன்றைய நாளை சங்கம நாள் என்று சொல்வார்கள். சங்கமத்தின் புகழ் மிக பெரியது. சங்கமயுக பெருமையின் காரணத்தால் இந்த காலத்தில் பழைய மற்றும் புதிய வருடத்தின் சங்கமத்தை எவ்வளவு கோலாகலமாக கொண்டாடுகிறார்கள் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். சங்கமயுக பெருமையின் காரணத்தால் இந்த பழைய மற்றும் புதிய வருடத்தின் சங்கமத்திற்கு புகழ் இருக்கிறது. எங்கே 2 நதிகள் சேருமோ அது சங்கமம், அதற்கு பெருமை இருக்கிறது. எங்கே நதியும் கடலும் சேருமோ அதற்கும் புகழ் இருக்கிறது. எனினும் எல்லாவற்றையும் விட பெரிய மகிமை இந்த சங்கம யுகத்திற்கு இருக்கிறது, புருஷோத்தம யுகத்திற்கு இருக்கிறது. இங்கு பிராமணர்கள், பாக்கியவான் ஆத்மாக்கள் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த போதை இருக்கிறது தானே. நீங்கள் எந்த காலத்தில் இருக்கிறீர்கள் என்று யாராவது உங்களை கேட்டால் நீங்கள் கலியுகத்தில் இருக்கிறீர்களா அல்லது சத்தியுகத்தில் இருக்கிறீர்களா என்று கேட்டால் பெருமையோடு என்ன பதில் சொல்வீர்கள்? நாங்கள் இந்த நேரம் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கிறோம் என்று சொல்வார்கள். நீங்கள் கலியுகத்தவர் இல்லை, சங்கம யுகத்தவர். இந்த சங்கம யுகத்திற்கு விசேஷ பெருமை இருப்பது ஏன்? ஏனென்றால் பகவானும் குழந்தைகளும் சந்திக்கிறார்கள். மேலா நடக்கிறது, சந்திப்பு நடக்கிறது. அது எந்த யுகத்திலும் நடப்பதில்லை. அதனால் மேலாவை கொண்டாட வந்திருக்கிறீர்கள் தானே. நீங்கள் சந்திக்கும் மேலாவை கொண்டாட எங்கே இருந்து வந்திருக்கிறீர்கள்? நாடகத்தில் ஆத்மா எனக்கு இப்படிப்பட்ட பாக்கியமும் நிச்சயிக்கப்பட்டிருக்கும் என எப்போதாவது கனவிலும் நினைத்ததுண்டா? ஆத்மாவிற்கு பரமாத்மாவை சந்திக்கும் பாக்கியம் இருந்தது, மேலும் இருக்கிறது. தந்தையும் ஒவ்வொரு குழந்தையின் பாக்கியத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். ஆகா பாக்கியவான் குழந்தைகளே, ஆகா. உங்கள் பாக்கியத்தை பார்த்து உள்ளத்தில் தன்னை குறித்து ஆகா நான், ஆகா ஆகா எனது பாக்கியம், ஆகா ஆகா எனது பாபா, ஆகா ஆகா எனது பிராமண குடும்பம், ஆகா ஆகா என ஆகா ஆகாவின் பாடல் தானாகவே உள்ளத்தில் ஒலித்து கொண்டு இருக்கிறது தானே. இன்று இந்த சங்கம நேரத்தில் எந்தெந்த விஷயங்களுக்கு விடை கொடுக்க வேண்டும் என்பதை உங்கள் உள்ளத்தில் யோசனை செய்தீர்களா? எல்லோரும் யோசனை செய்தீர்களா? சதா காலத்திற்கு விடை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் சதா காலத்திற்கு விடை கொடுத்தால் சதா காலத்திற்கு வாழ்த்தை கொண்டாட முடியும். அப்படி வாழ்த்து கொடுங்கள். அதனால் எந்த ஆத்மா முன்னால் வந்தாலும் அவரும் உங்கள் முகத்தை பார்த்து வாழ்த்தை பெற்று மகிழ்ச்சி அடைய வேண்டும். யார் உளமாற பாராட்டு கொடுத்து பெறுவாரோ அவர் சதா பார்ப்பதற்கு எப்படி தெரிவார்? சங்கமயுக பரிஸ்தா. எல்லோரும் பிராமணர்களிலிருந்து பரிஸ்தா, பிறகு பரிஸ்தாவிலிருந்து தேவத்தாகும் முயற்சி தானே எல்லோரும் செய்கிறீர்கள். ஏனென்றால் தந்தையிடம் எல்லாவித எண்ணங்களையும் குடும்பத்தின் கர்மத்தின் சுமைகளையும் கொடுத்து விட்டீர்கள் தானே. சுமையை கொடுத்து விட்டீர்களா அல்லது கொஞ்சம் மீதம் இருக்கிறதா? ஏனென்றால் கொஞ்சம் சுமை இருந்தாலும் அது பரிசாக விடாது. தந்தை எப்போது குழந்தைகளின் சுமையை பெறுவதற்கு வந்து இருக்கிறாரோ அப்போது சுமையை கொடுப்பது கடினமா என்ன? கடினமா அல்லது எளிதா? சுமையை கொடுத்து விட்டேன் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். கொடுத்து விட்டீர்களா? பாருங்கள், யோசித்து கரத்தை உயர்த்த வேண்டும். சுமையை கொடுத்து விட்டீர்களா? நல்லது. கொடுத்து விட்டால் அதிக வாழ்த்துக்கள். யார் கொடுக்கவில்லையோ அவர்கள் எதற்காக வைத்திருக்கிறீர்கள்? சுமை மீது பிரியமா என்ன? சுமை நன்றாக இருக்கிறதா? பாருங்கள். பார்த்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் என்ன சொல்கிறார்? ஓ எனது கவலையற்ற மகாராஜா குழந்தையே என்று சொல்கிறார். அப்போது சுமையின் கவலை இருக்கிறது தானே. சுமையை பெற தந்தை வந்திருக்கிறார். ஏனென்றால் 63 பிறவிகளாக சுமையை தூக்கி தூக்கி எல்லா குழந்தைகளும்
அதிக பாரமாகிவிட்டதை தந்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால் சுமையை கொடுத்து விடுங்கள் என்று பாபா குழந்தைகளுக்கு அன்பாக சொல்கிறார். இருந்தும் ஏன் வைத்திருக்கிறீர்கள்? சுமை நன்றாக இருக்கிறதா என்ன? பழைய சமஸ்காரத்தின் சுமையே எல்லாவற்றையும் விட சூட்ச்ம சுமையாக இருக்கிறது. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் இந்த வருட சாட் பார்க்கிறார். ஏனென்றால் வருடம் முடிகிறது தானே. நீங்கள் எல்லோரும் கூட அவரவர் வருடத்தின் சாட்டை சோதனை செய்திருப்பீர்கள். பல குழந்தைகளிடம் இந்த பழைய உலகின் கவர்ச்சி குறைந்திருப்பதையும் பழைய சம்பந்தங்களின் கவர்ச்சி குறைந்திருந்ததையும் பாப்தாதா பார்த்தார். எனினும் பழைய சமஸ்காரத்தின் சுமை பெரும்பாலோரிடம் இன்னும் இருக்கிறது. மனதின் அசுத்த எண்ணமாக இல்லை என்றாலும் வீண் எண்ணங்களின் சமஸ்காரம் இப்போது சதவீதத்தில் தெரிகிறது, வார்த்தையிலும் தெரிகிறது, சம்பந்தம் தொடர்பிலும் ஏதாவது ஒரு சமஸ்காரம் இப்போதும் தெரிகிறது. இன்று பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துகளோடு கூடவே இந்த சைகையும் கொடுக்கிறார். இந்த மீதமிருக்கும் சமஸ்காரம் நேரத்தில் ஏமாற்றத்தை தருவதோடு கடைசியிலும் ஏமாற்ற நிமித்தமாகும். எனவே இன்று சமஸ்காரத்திற்கு இறுதி சடங்கு செய்யுங்கள். ஒவ்வொருவரும் அவரவர் சமஸ்காரத்தை அறிந்தும் இருக்கிறீர்கள், விடவும் விரும்புகிறீர்கள், நொந்தும் இருக்கிறீர்கள். எனினும் சதா காலம் மாற்றம் செய்வதற்கு தீவிர முயற்சி செய்வதில்லை. முயற்சி செய்கிறீர்கள், ஆனால் தீவிர முயற்சி செய்வதில்லை. காரணம் என்ன? தீவிர முயற்சி ஏன் நடப்பதில்லை? காரணம் இதுதான். ராவணனை கொல்லும்போது கொல்ல மட்டும் செய்யாமல் எரிக்கவும் செய்கிறார்கள். அப்படி கொல்வதற்கு முயற்சி செய்கிறீர்கள், சமஸ்காரம் கொஞ்சம் மயக்கவும் செய்கிறது. ஆனால் எரிக்காத போது மயக்கத்திலிருந்து இடையிடையே எழுந்து விடுகிறது. அதற்காக பழைய சமஸ்காரத்திற்கு இறுதி சடங்கு செய்வதற்கு இந்த புதிய வருடத்தில் யோகா அக்னியால் எரிப்பதற்கு உறுதியான எண்ணத்தின் கவனம் வையுங்கள். இந்த புதிய வருடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறீர்கள் தானே. சேவையின் விஷயம் வேறு, ஆனால் முதலில் சுயத்தின் விஷயம். யோகம் செய்கிறீர்கள். பாப்தாதா குழந்தைகள் யோக பயிற்சி செய்வதை பார்க்கிறார். அமிர்த வேலையையும் அதிக முயற்சி செய்கிறீர்கள். எனினும் யோக தவத்தை அக்னி ரூபத்தில் செய்வதில்லை. நிச்சயம் அன்பாக நினைவு செய்கிறீர்கள். உரையாடலும் அதிகம் செய்கிறீர்கள். சக்தி பெறவும் பயிற்சி செய்கிறீர்கள். ஆனால் நினைவை அவ்வளவு சக்திசாலியாக மாற்றவில்லை. விடை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை எழுப்பினால் விடை பெற வேண்டும். யோகத்தை யோக அக்னியின் ரூபத்தில் காரியத்தில் ஈடுபடுத்துவதில்லை. அதனால் யோகத்தை பவர்ஃபுல் ஆக்குங்கள். விசேஷமாக ஒருமுகத்தின் சக்தி சமஸ்காரத்தை சாம்பலாக்க அவசியமாக இருக்கிறது. எந்த சொரூபத்தில் ஒருமுகப்படுத்த விரும்புகிறீர்களோ, எவ்வளவு நேரம் ஒருமுகப்படுத்த விரும்புகிறீர்களோ அப்படி ஒருமுகப்பட்ட எண்ணத்தை எழுப்பியவுடன் சாம்பலாக்க வேண்டும். இதைத்தான் யோகா அக்னி என்று சொல்கிறார்கள். அதனால் பெயர் அடையாள முடிய வேண்டும். கொன்றாலும் சடலம் இருக்குதானே. சாம்பலான பிறகு பெயர் அடையாள முடிந்துவிடும். இந்த வருடம் யோகத்தை பவர்ஃபுல் நிலைக்கு கொண்டு வாருங்கள். மாஸ்டர் சர்வசக்திவான்களே, எந்த சொரூபத்தில் இருக்க விரும்புகிறீர்களோ அதிலிருந்து கட்டளை கொடுங்கள். அப்போது முடிக்கும் சக்தி உங்கள் கட்டளையை ஏற்காமல் இருப்பது சாத்தியமே இல்லை. நீங்கள் மாஸ்டர்கள், மாஸ்டர் என்று சொல்கிறீர்கள் தானே. மாஸ்டர் ஆர்டர் செய்து சக்தி வரவில்லை என்றால் அவர் மாஸ்டரா? பழைய சமஸ்காரத்தின் ஏதா கொஞ்சம் அம்சமாவது மீதம் இருந்தால் அந்த அம்சம் இடையிடையே வம்சத்தை தொற்றுவிக்கும். அது கர்மம் வரை வருவதை பாப்தாதா பார்த்தார். அப்போது யுத்தம் செய்ய வேண்டியிருக்கிறது. பாப்தாதாவிற்கு நேரப்படி குழந்தைகளின் யுத்த சொரூபம் பிடிக்கவில்லை. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் எஜமானரின் உருவில் பார்க்க விரும்புகிறார். நீங்கள் கட்டளை கொடுத்தவுடன் வந்து நிற்க வேண்டும். இந்த வருடம் சுயத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்டீர்களா? சக்திசாலி கவலையற்ற மகாராஜா ஆக வேண்டும். ஏனென்றால் எல்லோருக்கும் இலட்சியம் இருக்கிறது. யாரை கேட்டாலும் என்ன சொல்வார்? நான் உலக ராஜ்யத்தை பெறுவேன், ராஜ்ய அதிகாரி ஆவேன் என்று சொல்வார். தன்னை ராஜயோகி என்று சொல்கிறீர்கள். நீங்கள் பிரஜா யோகியா என்ன? முழு சபையிலும் யாராவது பிரஜா யோகியாக இருக்கிறீர்களா? யார் பிரஜா யோகியோ அவர் ராஜயோகி இல்லை. டீச்சர்கள் யாராவது அப்படி இருக்கிறீர்களா? உங்கள் சென்டரில் யாராவது பிரஜா யோகி இருக்கிறார்களா? எல்லோரும் ராஜயோகி என்றே சொல்கிறீர்கள். பிரஜா யோகி என யாரும் கரத்தை உயர்த்தவில்லை. அது நன்றாக இல்லை தானே. தந்தைக்கும் பெருமையாக இருக்கிறது. சங்கம யுகத்திலும் ஒவ்வொரு குழந்தையும் ராஜா குழந்தை என்று பார்த்தாதா பெருமையோடு சொல்கிறார். எனது ஒவ்வொரு குழந்தையும் ராஜா குழந்தை என்று வேறு எந்த தந்தையும் பெருமையோடு சொல்ல முடியாது. எனினும் எனது ஒவ்வொரு குழந்தையும் சுயராஜ்ய அதிகாரி ராஜா என்று பார்த்தாதா சொல்கிறார். பிரஜா யோகி என கரத்தை உயர்த்தவில்லை தானே. அதனால் ராஜாவாக இருக்கிறீர்கள். எனினும் கட்டளை கொடுத்து வராதபடி பலவீன ராஜா ஆகக்கூடாது. பலவீன ராஜா ஆக வேண்டாம்.
பின்னால் இருப்பவர்கள் யார்? யார் தன்னை ராஜயோகி என நினைக்கிறார்களோ அவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். மேலேயும் அமர்ந்து இருக்கிறார்கள். கேலரியில் அமர்ந்து இருப்பவர்கள் கரங்களை அசைக்கிறார்கள். இன்று ஹாலில் 18,000 சகோதர சகோதரிகள் அமர்ந்திருக்கிறார்கள். பாப்தாதா பார்த்து கொண்டு இருக்கிறார். மேலே இருப்பவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். இப்பொழுது இந்த கடைசி டர்ன் வரை 3 மாதங்களை பாப்தாதா கொடுக்கிறார். சரியா? கொடுக்கலாமா? ஹோம்ஒர்க்கு கொடுப்போம். இந்த இடையிடையே கொடுக்கும் ஹோம்ஒர்க்கின் மதிப்பெண்களும் கடைசி பேப்பரில் சேர்க்கப்படும். அதனால் 3 மாதங்கள் ஒவ்வொருவரும் நான் மாஸ்டர் சர்வசக்திவானாகி எந்த கர்மேந்திரியத்திற்கு எந்த சக்திக்கு எப்போது கட்டளை கொடுக்கின்றனோ, என்ன கட்டளை கொடுக்கின்றனோ அந்த கட்டளையை பிராக்டிக்கலாக ஏற்றதா இல்லையா, செய்ய முடிந்ததா என தனது சாட்டை சோதனை செய்ய வேண்டும். முதல் வரிசையில் இருப்பவர்கள் செய்ய முடியுமா? கரங்களை உயர்த்துங்கள். நல்லது. 3 மாதங்கள் எந்த பழைய சமஸ்காரமும் யுத்தம் செய்யக்கூடாது. கவனக்குறைவாக இருக்காதீர்கள். நடந்துவிடும் என ராயல் கவனக்குறைவை கொண்டு வராதீர்கள். பாப்தாதாவிடம் மிக இனிமையாக பேசுகிறார்கள். பாபா நீங்கள் கவலைப்படாதீர்கள், ஆகிவிடும் என்று சொல்கிறீர்கள். பாப்தாதா என்ன செய்வார்? கேட்டு புன்னகை செய்கிறார். ஆனால் பாப்தாதா இந்த 3 மாதங்களில் அப்படிப்பட்ட விஷயங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார். உடன்பாடு இருந்தால் கரத்தை உயர்த்துங்கள். உளமாற கரத்தை உயர்த்த வேண்டும். சபையின் காரணத்தால் கரத்தை உயர்த்தாதீர்கள். செய்தே ஆக வேண்டும். எதை சகித்து கொள்ள வேண்டியிருந்தாலும் கொஞ்சம் விட வேண்டியிருந்தாலும் பரவாயில்லை, செய்தே ஆக வேண்டும். பக்கா பக்கா பக்கா. டீச்சர்கள் செய்வீர்களா? நல்லது. என்று கிரீட அணிந்த குழந்தைகள் என்ன செய்வீர்கள்? சின்ன குழந்தைகள் கிரீடம் அணிந்து முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள். கிரீடத்தை நன்றாக அணிந்திருக்கிறீர்களா? ஹோம்ஒர்க் செய்ய வேண்டும். நல்லது. பாருங்கள். குழந்தைகள் கரங்களை உயர்த்துகிறார்கள். ஒருவேளை செய்யவில்லை என்றால் என்ன செய்வது? அதையும் சொல்லுங்கள். பிறகு பாப்தாதா சீசனில் ஒரு முறை வருவதற்கு அனுமதி மறுக்கப்படும். ஏனென்றால் நேரம் உங்களுக்காக காத்து கொண்டு இருப்பதை பாப்தாதா பார்க்கிறார். நீங்கள் நேரத்திற்காக காத்திருப்பவர்கள் இல்லை. நீங்கள் ஏற்பாடு செய்பவர்கள். நேரம் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. இயற்கையும் சதோ பிரதான இயற்கையும் உங்களை அழைத்து கொண்டு இருக்கிறது. அதனால் 3 மாதங்களில் மீதம் இருக்கும் சமஸ்காரத்தை உங்கள் சக்திசாலி நிலை மூலமாக மாற்றம் செய்ய வேண்டும். ஒருவேளை 3 மாதங்கள் கவனம் வைத்தால் அதற்கு பிறகு பழக்கமாகிவிடும். ஒரு முறை மாற்றத்தின் விதி வந்துவிட்டால் அது அதிகமாக வேலைக்கு வரும். நேரத்திற்காக நீங்கள் காத்திருக்காதீர்கள். எப்போது விநாசம் வரும், எப்போது விநாசம் வரும் என உரையாடலின் போது கேட்கிறார்கள். வெளியே சொல்வது இல்லை. ஆனால் மனதில் பேசுகிறார்கள். எப்போது விநாசம் வரும் என்று தெரியவில்லையே. 2 வருடங்களில் வருமா? 10 வருடங்களில் வருமா? எந்த வருடத்தில் வரும்? நீங்கள் ஏன் நேரத்திற்காக காத்திருக்கிறீர்கள்? நேரம் உங்களுக்காக காத்திருக்கிறது. தேதியை சொல்லுங்கள். கொஞ்சமாவது வருடத்தை சொல்லுங்கள். 10 வருடங்கள் ஆகுமா? 20 வருடங்கள் ஆகுமா? எத்தனை வருடங்கள் ஆகும் என்று தந்தையிடம் கேட்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் சமானாகிவிட்டீர்களா என்று பாப்தாதா குழந்தைகளிடம் கேள்வி கேட்கிறார். திரையை விளக்கலாமா? அல்லது திரையை விளக்கினால் ஒருவர் தலைவாரி கொண்டு இருப்பார், ஒருவர் முகத்திற்கு கிரீம் பூசி கொண்டு இருப்பாரா? ஒருவேளை எவரடியாக இருந்தால் சமஸ்காரம் முடிந்திருந்தால் பாப்தாதாவிற்கு திரையை விளக்குவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? முதலில் எவரடியாக வேண்டும் தானே? ஆகிவிடுவோம் என்று சொல்லி தந்தையை நீண்ட காலமாக குஷிப்படுத்தினீர்கள். இப்போது அப்படி செய்யாதீர்கள். ஆகியே தீர வேண்டும், செய்தே ஆக வேண்டும். பாப்சமான ஆக வேண்டும் என்பதற்கு எல்லோரும் கரத்தை உயர்த்துகிறீர்கள். உயர்த்துவதற்கு அவசியம் இல்லை. பிரம்மபாபாவை பாருங்கள். சாகாரத்தில் பிரம்மபாபாவை பின்பற்ற வேண்டும் தானே? பிரம்மபாபா தியாகம், தவம், சேவை ஆகியவற்றை கடைசி நொடி வரை சாகார ரூபத்தில் பிராக்டிக்கலாக செய்து காட்டினார். தனது டூட்டியை சிவபாபா மூலமாக மகா வாக்கியம் சொல்லும் டூட்டியை கடைசி நாள் வரை செய்தார். கடைசி முரளி நினைவிருக்கிறதா? 3 வார்த்தைகளின் வரதானம் நினைவில் இருக்கிறதா? நிராகாரி, நிர்விகாரி, அகங்காரி ஆகுங்கள். யாருக்கு நினைவில் இருக்கிறதோ அவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். நல்லது. எல்லோருக்கும் நினைவில் இருக்கிறது. வாழ்த்துக்கள். கடைசி நாள் வரை தியாகத்தையும் செய்தார். தனது பழைய சுமையை விடவில்லை. குழந்தைகள் எவ்வளவு அன்போடு பிரம்மபாபாவிற்கு சொன்னார்கள். இருந்தும் குழந்தைகளுக்காக உருவாக்கினார். தனக்காக பயன்படுத்தவில்லை. மேலும் சதா 2:30, 3 மணிக்கு எழுந்து தனக்காக தவம் செய்தார். சமஸ்காரத்தை சாம்பலாக்கினார். அதனால் கர்மாத்தீத் பரிஸ்தா ஆனார். எதை நினைத்தாரோ அதை செய்து காட்டினார். சொல்வது, நினைப்பது, செய்வது 3ம் சமம். அதில் தந்தையை பின்பற்றுங்கள். கடைசி வரை தனது காரியத்தில் முழுமையாக இருந்தார். கடிதங்களையும் எழுதினார். எத்தனை கடிதங்களை எழுதினார்? சேவையையும் விடவில்லை. அப்படி தந்தையை பின்பற்றுங்கள்.
அகண்ட அதாவது இடைவிடாத மகாதானி அல்ல, அகண்ட மகாதானியின் பிராக்டிக்கல் ரூபத்தை கடைசி வரை கட்டினார். கடைசி வரை எந்த ஆதாரமும் இல்லாமல் தபஸ்வி ரூபத்தில் அமர்ந்தார். இப்போது குழந்தைகள் அமர்வதற்கு ஆதாரத்தை பெறுகிறீர்கள். ஆனால் பிரம்மபாபா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை தபஸ்விய ரூபத்தில் இருந்தார். கண்ணுக்கு கண்ணாடி அணியவில்லை. இது சூட்ச்ம சக்தி. நிராதார் எந்த ஆதாரமும் இல்லை. சரீரம் பழையது. நாளுக்கு நாள் இயற்கையின் காற்று தண்ணீர் மாசுபடுகிறது. அதனால் நீங்கள் ஏன் ஆதாரத்தை பெறுகிறீர்கள், ஏன் கண்ணாடி போடுகிறீர்கள் என்று பார்த்தாது அவங்களை கேட்பதில்லை. அணியுங்கள், நன்றாக அணியுங்கள். எனினும் சக்திசாலி ஸ்திதியை நிச்சயம் உருவாக்குங்கள். முழு உலகின் காரியத்தை முடித்து விட்டீர்களா? பார்த்தாதா உங்களிடம் கேள்வி கேட்கிறார். நீங்கள் எல்லோரும் திருப்தியாக இருக்கிறீர்களா? உலகிற்கு நன்மை செய்யும் காரியம் முடிந்து விட்டதா? உலகத்திற்கு நன்மை செய்யும் காரியம் முடிந்து விட்டது என்று நினைப்பவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். ஒருவர் கூட இல்லையா? அப்போது விநாசம் நடக்கும் என்று எப்படி சொல்கிறீர்கள்? வேலையை முடிக்கவே இல்லை. நல்லது. நாலாபுறங்களிலும் சதா ஊக்கம் உற்சாகத்தில் முன்னேறி செல்பவர்களுக்கு சதா தைரியத்தின் மூலமாக பாப்தாதாவின் கோடி மடங்கு உதவிக்கு பாத்திரமான குழந்தைகளுக்கு சதா வெற்றி ரத்தினங்களாக இருக்கிறீர்கள். ஒவ்வொரு கல்பமும் வெற்றி பெற்றவர்கள். இப்போது வெற்றி பெறுகிறீர்கள். ஒவ்வொரு கல்பமும் வெற்றி பெற்று கொண்டே இருப்பீர்கள். அப்படி வெற்றி பெறும் குழந்தைகளுக்கு சதா ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை. உலகின் கவர்ச்சியும் இல்லை, சமஸ்காரத்தின் கவர்ச்சியும் இல்லை. அப்படி 2 கவர்ச்சிகளிலிருந்து விடுபட்டு இருப்பவர்களுக்கு சதா சமான் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. रूहानी बच्चों की रूहानी बाप दादा को याद प्यार गुड मॉर्निंग और नमस्ते. வரதானம் சதா கால அட்டென்ஷன் மூலமாக வெற்றி மாலையில் கோர்க்கப்படும் நீண்ட கால வெற்றியாளர் ஆகுக. வரதானம் சதா கால அட்டென்ஷன் மூலமாக வெற்றி மாலையில் கோர்க்கப்படும் நீண்ட கால வெற்றியாளர் ஆகுக. நீண்ட கால வெற்றியாளர் வெற்றி மாலையின் மணி ஆவார். வெற்றி பெறுவதற்கு தந்தை எதை செய்தாரோ அதை நாம் செய்ய வேண்டும் என சதா தந்தையை முன்னால் வையுங்கள். ஒவ்வொரு அடியிலும் எது தந்தையின் எண்ணமோ அதுவே குழந்தைகளின் எண்ணம், எது தந்தையின் சொல்லோ அதுவே குழந்தைகளின் சொல். அப்போது வெற்றி பெறுவீர்கள். இந்த கவனமும் சதா காலத்திற்கு இருக்க வேண்டும். அப்போது சதா காலத்திற்கு ராஜ்ய பாக்கியம் கிடைக்கும். ஏனென்றால் எப்படி முயற்சியோ அப்படி பலன். சதா முயற்சி செய்தால் சதா ராஜ்ய பாக்கியம் கிடைக்கும். ஸ்லோகன்: சேவையில் எப்போதும் ஆஜராகி இருப்பதே அன்பின் உண்மையான நிரூபணம். அவ்வியக்த செய்கை: ஆன்மீக ஸ்திதியில் இருக்கும் பயிற்சி செய்யுங்கள். அகநோக்கில் இருங்கள். எந்த ஒரு மனிதரும் கண்ணாடியின் முன் இருக்கும்பொழுது தனது தோற்றத்தை பார்ப்பார். அப்படி உங்கள் ஆன்மீக ஸ்திதி என்ற சக்தி ரூப கண்ணாடியின் முன்னால் எந்த ஆத்மா வந்தாலும் அவர் ஒரு நொடியில் சுயஸ்வரூபத்தை தரிசனம் செய்ய வேண்டும் அல்லது காட்சி காண வேண்டும். உங்கள் ஒவ்வொரு செயலும் நடத்தையிலும் ஆன்மீகத்தின் கவர்ச்சி இருக்க வேண்டும். யார் சுத்தமான ஆன்மீக பலமுள்ள ஆத்மாக்களோ அவர்கள் அனைவரையும் தன்னை நோக்கி நிச்சயம் கவர்ச்சி செய்வார்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.